வாவ், எனக்கு தெரியும் இது உண்மையிலே ரொம்ப பெருசு. அது அவனோட பேரு. இது இது உண்மையிலே அவனோடதா தான் இருக்கணும். சோஃபி ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. இது அதுவா இருக்காத. இது வெளிப்பக்கமா பார்த்துட்டு இருக்க. ஆல்பர்ட் உண்மையிலே வேகமா இருக்கான். இது அதுதானே? இது அதேதான். ஒரு வழியா நீ இன்னைக்கு வெளியே வந்துட்ட. அவ உன்னைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ உன்னதான் பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு அவளுக்கு நல்ல ரசனை தான். இங்க பாரு, எப்பவும் வித்தியாசமான முறையில தான் அணுகணும். தனித்துவமான முறை, புரியுதா? நீ சொல்றது உண்மைதான். நான் அப்படிதான் பண்ணியாகணும். ஆனா உன்ன மாதிரி என்னால இருக்க முடியாது. உண்மையிலே அழகா இருக்கா. சரி, நீங்க எல்லாம் இப்படி அதிகமா பேசத்தான் செய்வீங்க. நேர் அவகிட்ட போ. அவ கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கா. அவ கண்ணை நல்லா பாரு, நல்லா ஆழமா பாரு. கிரீப்பர்ன்ற வார்த்தையை கேட்டிருக்கியா? ஆமா, அதை நான் கேட்டிருக்கேன். ப்ரொஃபசர் மார்ட்டின், ஜெனிஃபர், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி சிவ இருக்கீங்க? பூஜையில கரடி. ஒவ்வொரு வாரமும் 1 மணி நேரம் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். Okay. அது நல்ல விஷயம் இல்லை நமக்கு. என்ன இத சொல்லுங்க? பத்தி என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை நீ இல்லையே? சொன்ன மாதிரியே தான் நடக்குது. அவர் என்ன ஃப்ரீ டியூட்டரா? நான் நாள் முழுவதும் அவளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே. இது என்னது? கட்டி பிடிக்கிறாளே. அவர் ஒன்று okay, சலைச்சவரில் கட்டி பாப்போம். பிடிக்கிறத. கட்டி பிடிச்சதுல அவர் ரொம்ப மெல்ட் ஆயிட்டா. இந்த மாதிரி தான். குட் மார்னிங் ப்ரொஃபசர் மார்ட்டின். குட் மார்னிங். இன்னைக்கு ஜெனிஃபர் எப்படி இருக்கா? நல்லா இருக்கான்னு தான் நினைக்கிறேன். அவளுக்கு என்ன நல்லா தான் இருப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. சொல்றதுக்கு எதுவும் விஷயம் இல்லையா? ஜோல், ஜெனிஃபருக்கு நிறைய க்ரீம் தேவைப்படுது. நீ போயிட்டு கொடுத்துட்றியா அதை ப்ளீஸ்? கண்டிப்பா. தேங்க்யூ. ஒன்றும் நான் பாராட்டுறேன். நீ போய் நீ அவட்ட கேளு. அவ உண்மையில நல்ல பொண்ணுதான். ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். ஆமா, அது உண்மைதான். ஆன்லைன் டேட்டிங் சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு எனக்கு அட்வைஸ் பண்றீங்க. சரி, நீ ஃபோனை யூஸ் பண்றது கொஞ்சம் நிறுத்தினா நல்லா இருக்கும். இல்ல, எனக்கு காஃபி வேணாம். நான் ஃப்ரீயா தான் கொடுக்குறேன், சாப்பிடுங்க. உனக்கு தெரியுமா, சுமேரியன் சட்டப்படி அப்பாவை மதிக்க தெரியாத பையனோட நாக்கை கிழிச்சு போட்டுருவாங்க. அது எனக்கு தெரியும், ஆனா நம்ம அங்க கிடையாது. சுமர், அடுத்த தடவை நம்ம சுமர் போறோம். நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். கமான், என்ன நீ சீரியஸா தான் சொல்றியா? இன்னொரு புக்கா? நீ கால்குலஸ் படிக்கலையா? 15 வயசுல கேரேஜ்ல யாரு ஹாலோகிராம் பண்றது? அவர் 22 வயசுலயே மில்லியனர். அதனால அந்த புக்கை படிக்கலாம். சரி சரி, உன் இஷ்டம். வித்தியாசமான ஒண்ணு. நான் கிளம்புறேன். கடன் எல்லாத்தையும் நீயே கட்டிக்கிறியா? எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்குமாறு அரசு தரப்புல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. வானத்துல இருந்து அரிதான பொருள் வெடித்து சிதறுது. ஆங்காங்கே பலத்த சேதங்களை உண்டு பண்ணுது. மக்கள் எல்லாரும் பாதுகாப்பா இருக்குமாறு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? வாங்க. நாகலியே, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. என்னால முடியல, மூச்சு விட முடியல. அது என்னது? காதுல வலிக்குது. அங்க ஏதோ ஒண்ணு வருது. இல்லை காலன், அவன் கனவு கண்டிருப்பான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை, கரண்ட் எங்கேயுமே இல்லை. உன்கிட்டயும் ஜாக்கி கிட்டேயும் பேசணும்னு நினச்சேன்.
ஏய் இல்லை, நான் யாரையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமாம் ஆமாம், அதுவும் எனக்கு தெரியும். நான் முயற்சி பண்ணுறேன், சரியா? ஆல்ரைட், ஜாக்கிரதையாரு. ஏய் ஏ பாட்டி, உனக்கு உனக்கு பசிச்ச சொல்லு, நான் போய் பாஸ்டா பண்ணி தரேன் உனக்கு. இது என்னன்னு தெரியுமா? ஏய், இது என்னன்னு பாரு முதல்ல. நம்ம உடனே ஏதாவது யோசிக்கணும். இது பாரு காலன், நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன். காலன், ஹலோ. உங்களுக்கு யார் வேணும்? ப்ரொஃபசர் மார்ட்டின் வீட்டில் இருக்காரா? நீங்க? டைனமிக்ஸ் படி நான் கேத்ரின் கிங். அப்படியா? இன்னைக்கு அவரை பார்க்க முடியாது, இன்னொரு நாள் நீங்க வாங்க. ஆக்சுவலா இது ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம், நான் அவர்கிட்ட பேசி ஆகணும். நல்லது. ஓகே அப்பா, இங்க பாருங்க, எங்க அப்பா ரொம்பவே நல்ல மனுஷன். ஆரம்பத்துல ரொம்ப உளர்னாலும் அவர் ரொம்ப புத்திசாலி. அவரை பத்தி நான் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அப்பதான் நீங்க ரிலாக்ஸ் ஆவீங்க. இல்ல, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. உண்மையை சொல்லணும்னா அவர் அதிர்ஷ்டம் செஞ்சவர். அப்பா, டேட்டிங் சர்வீஸ்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க சும்மா இருங்க. ஹலோ ப்ரொஃபசர் மார்ட்டின், நான் கேத்ரின் கிங். நான் பாலி டைனமிக்ஸ்ல இருந்து வந்திருக்கேன். நான் டேட்டிங் சர்வீஸ் இல்ல. உங்க கூட நான் கொஞ்சம் பேசலாமா ப்ளீஸ்? யா சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். பாலி டைனமிக்ஸ்ன்றது ரிசர்ச் கம்பெனி. உலக பிரச்சனைகளை தீர்வு காண்றது தான் எங்களோட வேலை. நீர் பற்றாக்குறை, ஏழ்மை, கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாம். ஓகே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க கம்பெனில ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. விசித்திரமான விஷயத்த. இது என்னது? அதை நீங்க தான் பார்த்து சொல்லணும். இது ஜோடியாக். நீங்க எங்க கண்டுபிடிச்சீங்க? பெருல இருக்கிற எரிக் லெட் மைன்ல. இல்ல இல்ல, அது வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி ரைட்டிங் ஸ்டைல் எங்கேயுமே இருக்காது. நான் சொல்றதையும் முழுசா நம்ப வேணாம். உலகத்துல மிகப்பெரிய அத்தாரிட்டிஸ்லாம் டாக்டர் ராபர்ட் பவுல்ஸ். தட்ஸ் ரைட். டாக்டர் பவுல் 2 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அவர் வேலை செய்யற குகை மேல விண்கல் விழுந்துடுச்சு. எனக்கு அது தெரியாது. அப்படின்னா பால் ஆல்பர்ட்ஸ், அவரும் அந்த எரிக்கல் விழுந்த இடத்துல இறந்துட்டாரு. இத பத்தி விவரத்தை தெரிஞ்சாலும் நீங்க மட்டும்தான். அதனாலதான் இங்க வந்திருக்கேன். என் கூட அந்த சைட்டுக்கு வாங்க. உங்களுடைய திறமையை இதுல காட்டுங்க. என்ன இன்னைக்கேவா? ஆமா, ஒரு வாரத்துல இந்த வேலையை முடிச்சாகணும். இதுக்கான காசு நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். $50,000 கூட கொடுப்போம். பணம் ஒரு விஷயம் இல்ல. சரின்னு சொல்லுங்கப்பா. நான் பல வருஷமாவே ஃபீல்ட் ஒர்க் பார்க்கறது விட்டுட்டேன். அத பத்தி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு மட்டும்தான் அந்த திறமை இருக்கு. இது உங்களுடைய வாழ்நாள் சாதனையா அது இருக்கும். என்னன்னு தெரிஞ்சாகணும். அதுக்காக தான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டாங்களப்பா. ஓகே, முடிஞ்சது. நாம எப்ப கிளம்புறோம்? இந்த ஃபீல்ட் ட்ரிப்ல உங்களை பார்த்தா 7 வயசு பையன் மாதிரி தெரியுது. மறுபடியும் ஃபீல்ட் ஒர்க் பார்க்கறது நல்ல விஷயம் தான். தேங்க்ஸ். அந்த டனல்ஸ் எல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சிட்டாங்க. பார்த்து ஜாக்கிரதையா நடந்து வாங்க. இல்ல 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 இல்ல. இங்கே இரு. என்ன நிறுத்தாதீங்க, நான் சொல்றத கண்டிப்பா கேளு, கூட நான் வருவேன். திரும்பி வந்துடுறேன். நீ இங்கே இரு. சீரியஸா சொல்றீங்களா? பா, நானும் வரேன்ப்பா. நீ இங்கே இரு. கூட வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க நியூஸை ஸ்பானிஷ்ல பார்க்க ஆசைப்படுறாங்க போல. அவ கூட ஏதாவது பேசணுமா? ஆமா, இப்பவே பேசணும். முதல்ல நீங்க போங்க.
இது சுரங்கம் தானே சொன்னீங்க? ஏன் கேக்குறீங்க? ஏன்னா இதை பார்த்தா சுரங்கம் மாதிரி தெரியல. இந்த வழியா வாங்க. ஜாக்கிரதை. ஆ என்ன இது புதுசா இருக்கு. இது செஞ்சுரி ஜோடியாக். இதை எதிர்பார்க்கவே இல்லை. 1 2 3 4 5 6 7 8 8 கிரகங்கள் சூரியன் நடுவில் இருக்கு. இதுல எல்லாமே தெளிவா இருக்கு. இவ்வளோ டீட்டெயில்டா நான் எதையும் பார்த்ததில்லை. சோலார் சிஸ்டத்தை பத்தி இதுல ரொம்பவே தெளிவா போட்டிருக்காங்க. அதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ஜோடியாக் சிம்பிள்ஸா? இது எல்லாமே ஆஸ்ட்ரோனாமிக்கல். ஆனா இதுக்கு அர்த்தம் என்ன? எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. இத பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைச்சேன். கிண்டல் பண்றீங்களா என்ன? இந்த இடத்துக்கெல்லாம் சொந்தம் கிடையாது. இது பாபிலோனியன், சுமேரியன். ஒரு ஜுவாலஜிஸ்ட் கிட்ட கேட்குற மாதிரி கேட்குறீங்க. எவ்வளோ நேரம் வெளியே வெயிட் பண்ணுறது? இது கேன்சர், சாகிட்டாரியஸ். என்ன சொல்றீங்க? இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே தலைகீழ இருக்கு. இதை பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு பிளான் மாதிரி தெரியுது. ஆமா, இது என்னது? இது இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஏன்? வாவ், இது சூரியனோட ஸ்கின். அருமையான கிரகங்கள். உண்மையாவே நல்லா இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? இது உண்மையிலே ரொம்ப பழசு. இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே. நீங்க எதிர்பார்க்கறதை விட ரொம்ப பழசு. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்பா, இங்கே சுத்திக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு லெஜெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்குமா? அது ஹிஸ்டரியை பேஸ் பண்ணியிருக்கோம். ஹிஸ்டரியில் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் வாழ்க்கை முழுக்க ரொம்பவே நேர்மையாக இருந்தார். ஒருவேளை இதை ஒளிச்சு வச்சிருக்கலாம். கல்லை மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? இந்த கல்லை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன நடக்குது? பின்னாடி தள்ளி போங்க. அப்பா, கேத்ரின். பா, இது என்னமோ ஆகுது. இது ஏதோ ஒரு விதமான பசில் மாதிரி இருக்கு. மஷின் சம்பந்தப்பட்டதா இருக்கும். நீங்க என்ன பண்ணீங்க? நான் எதுவும் செய்யல. கேத்ரின், இதை பிடி. நாம இதை செஞ்சு ஆகணுமா? பழைய நாகரிகத்துல எல்லா விதமான கருவிகளையும் விசித்திரமா செஞ்சிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அனலாக் டிவைசஸ் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அங்க பாருங்க. இது உண்மையிலே ரொம்ப விசித்திரமா இருக்கு.
ஹலோ பா. ஒரு நிமிஷம் வழி விடுங்க. இது என்னது? இதை எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க? பா. காலன், காலன், பா. பா. காலன், காலன், இங்க வாங்க. வந்துட்டேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? காலன், எங்க இருக்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? காலன், என்னாச்சு? பா, யாரோ இங்க இருக்காங்க. என்ன? யாரோ புதைஞ்சு கிடக்குறாங்க. எடுங்க. ஐயோ கடவுளே, சோஃபி. அவன் உயிரோட தான் இருக்கா. ஹோ பேக் எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். இப்போவே போங்க. முதல்ல அவங்களை காப்பாத்துவோம். பார்த்து சீக்கிரம். மெதுவா பார்த்து ஜாக்கிரதை வாங்க. ஜாக்கிரதை. Come on, come on. நாம இவளை வெளியே எடுத்துட்டு போனோம். சீக்கிரம். Come on. Come on, come on. பார்த்து சீக்கிரம், சீக்கிரம். நான் கேத்ரின் பேசுறேன். உடனே உதவி தேவை எனக்கு. சீக்கிரம் சுரங்கத்தோட என்ட்ரன்ஸ்க்கு வாங்க. சீக்கிரம். இந்த சுரங்கத்தோட என்ட்ரன்ஸ்ல தான் நாங்க இருக்கோம். சீக்கிரம். நாங்க சரியா இன்னும் 80 நிமிஷத்துல வந்துருவோம். காப்பி தட். Come on. சீக்கிரம். வா வா. வா. காலின், வாங்க. சீக்கிரம், சீக்கிரம். Come on. நாம இங்க இருந்து போய் ஆகணும். சீக்கிரம், சீக்கிரம் கார்ல ஏத்து. ஆமா, இங்க என்ன நடக்குது? யாராவது கார்ல சொல்லுங்க. நம்ம மாட்டிக்கிட்டோம். நீங்க போயிட்டே இருங்க. வேகமா போயிட்டே இருங்க. சீக்கிரம் சீக்கிரம் போங்க. Hold on, hold on. போங்க. வேகமா போங்க. சீக்கிரம் போங்க. அது பக்கத்துல வந்துகிட்டு இருக்குப்பா. போங்க. என்னால முடிஞ்ச அளவு வேகமா போயிட்டு இருக்கேன். நம்ம ஏன் இன்னும் இங்க இருக்கோம்? பா. ஓ, அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டா நாம இங்க இருந்து போயிடலாம். ஒருவேளை ஒன்று செய்யலாமா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த ஆர்கியாலஜி விஷயமே போர் அடிக்குது. எனக்கு இதை பார்த்தா அர்த்தமே புரியல. எனக்கு இதை பத்தி சுத்தமாவே தெரியாது. ஆமா, இது பார்க்க எப்படி இருக்கு? எனக்கு தெரியல. ஹேர்பின் மாதிரி இருக்கு. இதை பாத்தியா? இதே மாதிரி ஷேப்பை நம்ம சமீபத்துல பார்த்தோம். நல்லா பாரு. எனக்கு தெரியல. வீட்டுக்கு பின்னாடி வானத்துல இருந்து எரிக்கல் விழுந்ததுல இதை நான் லியோன்னு நினைக்கிறேன். லியோ ஒண்ணு மட்டும் கிடையாது. நீங்க ராக்கிய சொல்றீங்களா? அதேதான். யா, இங்க பாரு.
இங்க பாரு, ட்வின் பீக்ஸ் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. அதனால டேட், ஒருவேளை ஜோடியாக் வந்து பர்த் சயின்ஸா இல்லாம இருந்தா, இல்லைன்னா ஆஸ்ட்ராலஜியா இல்லாம இருந்தா, அப்போ இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னது? நாம இதை என்னன்னு சொல்றது? அப்போ ரெண்டாவது வரப்போறது ஏரிஸா? நீங்க இதெல்லாம் விட்டுட்டு வரணும்ப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. கேத்ரின், நீ இதெல்லாம் கண்டிப்பா பார்த்தே இங்க ஆகணும். பாருங்க மார்ட்டின், டெய்லர் போய் பார்க்கணும். நீ சொன்ன உடனே போலாம். நான் கேத்ரின் கிங்க பார்த்து நான் அவங்க கிட்ட பேசி ஆகணும். நேரடியா அவங்க கிட்ட உண்மை என்னன்னு கேட்டாகணும். வா போலாம். ப்ளீஸ் சார். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நான் நல்லா இருக்கேன். இது எனக்கு உதவி பண்ணுது வேகா. இதுதான் முதல்ல வந்தது. இங்க பாருங்க. கேத்ரின், குகையில இருந்து கார்விங்ஸ். நான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சு. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்கு எங்க நாடு உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. ரொம்ப நன்றி. என் பேர் வுட்வேல்ட். நான் மார்ட்டின். உனக்கு ஒன்றும் ஆகல? நீ வரலனா நான் தண்ணியில மூழ்கி போயிருப்பேன். அதுக்கு தேங்க்யூ. ஜோடியாக், இது ஒரு வகையான எச்சரிக்கை நினைக்கிறேன். ஜோடியாக். அந்த ஜோடியாக் சிம்பிள்ஸை பார்த்து நம்ம பூமிக்கு வர ஒரு பேரழிவை கண்டுபிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, இது சைனால இருக்கிற மால் கேப்ரிகான். இதுக்கும் அதுக்கும் ஒற்றுமை இருக்கு பாருங்க. அண்ட் நாங்க முதல்ல லியோ கீழே விழுந்ததை பார்த்தோம். அது வட துருவம் பக்கம் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஸ்கார்பியோ சுனாமி சவுத் அமெரிக்காவுக்கு வந்தது. இதுல 3 அறிகுறி இருக்கு, ஆனா இன்னும் 9 மிச்சம் இருக்கு. இது பேரழிவுக்கான ஒரு அறிகுறின்னு நினைக்கிறேன். நான் சொல்றது சரியா இருந்தா அடுத்து ஏரிஸ் தான் விட போகுது. நாம உடனே இது என்னன்னு கண்டுபிடிச்சாகணும். அதை பார்த்தா ஒரு பவுண்டன் மாதிரி இருக்கு. இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அது ஒரு வகையான எனர்ஜியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். மேல் நோக்கி வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரொஃபசர், இதுக்கும் அந்த கல்லுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கல்லா? அப்பா நம்ம இருந்து கிளம்பலாமா? தேங்க்யூ ப்ரொஃபசர். நம்ம டெஸ்ட் ஆரம்பிச்சிடலாமா? 2 நிமிஷம். ஏய், இருங்க. அப்படின்னா அந்த கல் உங்ககிட்ட தான் இருக்கா? 2 வருஷத்துக்கு அப்புறமா கண்டுபிடிச்சிருக்கோம். இது புரட்சிகரமான பவர் சோர்ஸா இருக்க போது. பூமியில இருக்கிற எல்லா எனர்ஜி பிரச்சனையும் தீர்த்தலாம். இது எனர்ஜியை பத்தின விஷயம் கிடையாது. அது எனர்ஜி சம்பந்தப்பட்டது தான். உங்களுடைய உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க இதை இங்கிருந்து எடுத்துட்டு போறோம். இல்ல கேத்ரின், அது என்னது? ஸ்பேஸ் ஏஜென்ட்ஸ்ல இருந்து இமேஜஸ்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. நமது சோலார் சிஸ்டத்துல இன்னொரு மெம்பர் இருக்காரு. எவ்வளவு நாளா இது உங்களுக்கு தெரியும்? இப்பதான் கண்டுபிடிச்சோம். அதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நீளமான பாதை. அது சன்னில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. இது ரொம்பவே தப்பா இருக்கு. ஒரே ஒரு பிளானட் மட்டும் மத்த 8 கிரக பாதையில குறுக்க சுத்திக்கிட்டு இருக்கு. பியூரோலையும் அதுதான் 9th பிளானட்ங்கிற விஷயம் நல்லா தெரியும். இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு. ப்ரொஃபசர், இது உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது உண்மைதான். லெஜெண்ட் ஆஃப் நிபுருங்கிறது உலகத்தோட முடிவை பத்தி. ஓகே ப்ரொஃபசர், தேங்க்யூ. ஏஜென்ட் டெய்லர், சரி, நீங்க கேத்ரின், வீட்டுக்கு கிளம்பி போங்க. நான் இங்க இருக்கணும். அப்ப நாம டெஸ்ட் ஆரம்பிக்கலாமா? நம்ம போலாம். கேத்ரின், அவங்க பார்த்துப்பாங்க. ஃபைனல் பொசிஷன்ஸ். நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? எப்பவுமே உண்மையை கண்டுபிடிக்கணும். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். சில பேர் இங்க பைத்தியக்காரத்தனமா வளரிக்கிட்டு இருக்காங்க. ஜோடியாக் ஏதோ ரோட் மேப் மாதிரி அது அழிய போகுதுன்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கு இது என்னவோ பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஆனா இது உண்மையா? நீ காலையில இரு. அவர் சரியா சொல்லியிருந்தாருனா? இப்ப எதுவும் சொல்லாத. நான் சும்மா சொல்றேன். அதுக்கு இருக்க ஒற்றுமையை பாரு. 2 பேரும் அவர் சொல்றதுதான் நானும் நம்புறாங்க. பார்த்தேன். எவிடன்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? அதோட ஒளி போக கூடாதுன்னு அந்த கல்லுல லிட்டால சீல் பண்ணிருக்கு. அது பவர்ஃபுல்லான ரியாக்ஷனை கொடுக்கும். நம்மளோட டெஸ்ட் அந்த கல்லை வெடிக்க வச்சிடும். ஏன்னா ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரேஸ் ரேடியேட் டு காமாவா மாறிடும். அதனால நம்ம ஃப்ரீக்வன்சி ஐசோலேட் பண்ணணும். நீங்க செய்யுங்க.
நெருப்பில்ல, DWC. நாம இப்ப டைரக்டா அதை ஆக்டிவேட் பண்ண போறோம். எதுவும் இல்லையா? மூமெண்ட் இன்ஃப்ராரெட். Infrared activated. Activate ultraviolet. Ultraviolet activated. Gamma rays activate பண்ணுங்க. Gamma activated. இன்னும் ஒன்றும் ஆகல. ஆமா, நீ சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் பைத்தியம் தான், எனக்கு புரியுது. என்ன நீ கிண்டல் பண்ற? நாம அது எந்த ஏரியான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். போதும், ஷட் டவுன் பண்ணிடுங்க. இதை டயக்னோஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் நேரம் அதை தேவைப்படுது. கண்டுக்காத. நான் தான் பேசுறேன். நான் வேலை முடிஞ்ச பிறகு அங்க வருவேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் பொறுங்க. மிஸ் கிங், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க வேலையை பாருங்க. என்ன ரெக்கவரி பண்ணிட்டீங்களா? ரியாக்ஷன் ஆகுதா? என்ன பண்ணீங்க? எதுவுமே ஷட் டவுன் பண்ணல, அதனால ஏதோ ரியாக்ஷன் ஆகுது. சோஃபி, அது வேலை செய்ய தொடங்கிடுச்சு. அது என்னது? என்னாச்சு? ஓகே, இவன் மயக்க மாட்டான். அது என்னது? அது ப்ரூஃப். ஃபீல்ட் ரிப்போர்ட். அந்த ஸ்கல்ப்சர் இறந்துடுச்சு. என்னால எதையும் பார்க்க முடியல. அங்க என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்றீங்களா? என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியல. நீங்க வேகமா போய் எப்பவும் மாட்டினது கிடையாது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்து காரை திருடி இருக்கீங்க. நான் கடன் வாங்கியிருக்கேன். இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு நான் டாக்ஸ் கட்டுறேன். நீங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ப்ளீஸ் சொல்லுங்க, ஆனா கல்லால மட்டும்னு சொல்லாதீங்க. சரி, நான் சொல்லல. நீங்க பயப்படுறீங்க. காலன், இது பாரு, நான் பார்த்த எல்லா விஷயத்தையும் நீயும் பார்த்திருக்க. 9 சைன் இருக்கு, 9 பேரழிவு நடக்கும். நான் பார்த்ததை வச்சு சொல்றேன், இப்ப எப்படி நடக்கும் தெரியல. இதுல ஏதோ கல்லும் சம்பந்தப்பட்டிருக்க. நான் சொல்றது நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தேடி கண்டுபிடிக்கணும். உலக முடிவுக்கு வர போறோங்கிற விஷயத்தை அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. ஷாக்கிங்கா இருக்கு. தயவு செஞ்சு அங்க வராது, இங்கே இரு.
அப்பா நம்ம இந்த இடத்துல இருக்க முடியாது. என்ன பாத்தீங்க? என்ன நடந்தது? அப்பா இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. எப்ப செய்ய போறோம்? சரியான முட்டாளா இருப்பான் போல. நம்ம இந்த இடத்தை விட்டு போயாகணும். நம்ம உடனே கிளம்பணும். நம்ம உடனே போயாகணும்பா. கார்ல ஏறு, வா சீக்கிரம். போலாம். நீ என்ன உண்மையிலே பயமுறுத்துற. அது ஆபத்துன்னு தெரிஞ்சது, அதனால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் ஸ்லோ பண்ணனா ஃப்ளைட்டை விட்டுட்டு மெயின் ரோட்ல நிக்கும்னு நினைக்கிறியா? எல்லா பக்கமும் கண்ணு இருக்கட்டும். பா நம்மள கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் ட்ரேஸ் பண்றாங்க. இப்பவே நிறுத்துங்க. இது செக் பாயிண்ட்ஸ் இல்ல, ரெக்கார்டும் பண்ணல. ஆமா, ஆமா, இங்க என்ன நடந்துச்சு? அந்த கல்லுல இருந்து உருவானது தான். அத ப்ரொஃபசர் எடுத்துட்டு போயிட்டாரு. அது எனக்கு திரும்ப வேணும். நாம இந்த முறை எந்த வண்டியும் தொலைக்க கூடாது. இதை என்னால நம்பவே முடியல. ஒரு கல் இது செய்யுமா? எனக்கு தெரியல. நிச்சயமா அதுல இருக்கிற எல்லா வசதிகளும் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமானது. என்ன என்ன சொல்றீங்க? நேஷனல் செக்யூரிட்டி. நீங்க அதை செய்யக்கூடாது. அந்த பவர் ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட இருக்கக்கூடாது. இது ஒன்றும் பாலி டைனமிக்ஸ் கிடையாது. ப்ரொஃபசர் மார்டின்ட்டி இருக்கக்கூடாது, உங்ககிட்டயும் இருக்கக்கூடாது. அது உனக்கு புரிஞ்சுதா? ஆமா, நான் இங்க தான் இருக்கேன். அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்ம நீல கண்டுபிடிச்சி ஆகணும். அவங்களை கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். எல்லா இடத்தையும் ஸ்டிக் பண்ணுங்க. தீவிரமா பார்க்கணும். சொல்லுங்க, நாம இப்ப எங்க போறோம்? நாம அந்த குகைக்கு திருப்பி போகணும். சின்ன பையன் மாதிரி அடம் பிடிக்காதீங்க. பாங்க போகணும்னு. உங்களுக்கு என்னதான் தெரியும்? உனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. பூமி அழிய போகுதுன்னு உண்மையா நம்புறீங்களா? இந்த விஷயம் எல்லாத்துக்குமே என்கிட்ட பதில் இல்ல காலன். ஆனா நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஆரம்பம் தான். அந்த குகைக்குள்ள இருந்த படம், அப்புறம் இந்த மெக்கானிசம், இது எல்லாமே ஒரு விதமான பசில் தான். அது என்னன்னு கண்டுபிடிச்சா நம்ம தடுத்து நிறுத்தலாம். வண்டியை பார்த்து ஓட்ட. அவங்க 100 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிச்சதும் உடனே என்கிட்ட சொல்லுங்க. என்ன ஒரு விஷயம், கேத்தரினுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. நம்ம பெருவுக்கு வண்டி ஓட்டிட்டு போக முடியாது. நம்ம ஏர்போர்ட் போன உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கல்ல எங்க? நீ என்கிட்ட போய் சொன்ன. இங்க வந்ததுனால என்னோட கேரியரே பாழா போச்சு. வா, இது என்னவா இருக்கும்? கேத்தரின் பேக் எடு, வாங்கி எடுத்து போலாம். போங்க, இங்க இருந்து போங்க. வா, என்ன நடக்குது? Ah!
அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க தெளிவா சொன்னீங்க. நீங்க எல்லாத்தையும் தெளிவா விளக்கமா சொன்னீங்க. ஒருவேளை நான் சொன்னது தப்பா கூட இருக்கலாம். வாங்க போலாம். எஸ் சார், நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணணும். எஸ் சார். குட் வெயிட். அவங்களை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ட்ரக்கோட உதிரி பாகங்கள் 50 கிலோமீட்டர் தூரத்தில் தான் கிடக்குது. ஆனால் ஆட்கள் யாருமே இல்லை. எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு. கிடைச்சாங்களா? இல்லை, அவங்க செல்போன் சிக்னல் நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிக்க நாங்கள் முயற்சி சரி. பண்ணிருக்கோம். குட் வெயிட். என்ன சார், இந்த கைசர்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் அவங்கள கூட்டுக்கோங்க. அவங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் தான் செஞ்சுருக்காங்க. போனை வைங்க. அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அங்கங்க காளான் மாதிரி முளைக்கும். இதை என்கிட்ட சொல்லாத. சோடியாக் தேரியை நான் நம்ப மாட்டேன். அந்த சோடியாக் தேரி ஒரு கட்டுக்கதை. நான் நம்ப மாட்டேன். எஸ் சார். கொஞ்சம் பொறு. மாஸ்கோவில் இருந்து ரொம்ப தூரத்துல தான் எரிமலை இருக்கு. பாரிஸும் முழுவதுமா அழிஞ்சு போச்சு. பிரசிடென்ட் மார்ஷியல்லா அறிவிச்சிருக்காரு. மொத்த கேபினெட்டையும் எமர்ஜென்சி ஷெல்டருக்கு அனுப்பியிருக்காரு. நான் என்ன செய்யறது? நான் ஒன்னும் ப்ரொஃபசர் கிடையாது சூட்கேஸ் எடுத்துட்டு சுத்துறதுக்கு. நீ ப்ரொஃபசரை கண்டுபிடி, கல்லை கண்டுபிடி. அதை நீ பாதுகாக்கணும். ஏன்னா உன்னுடைய வேலையை நீ தான் பார்க்கணும். எஸ் சார். முட்டாள். இல்ல ஒன்னும் இல்லை. என்கிட்ட அந்த தகவல் இல்லை. சரி, ஒன்று கேட்கட்டா? எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சுமேரியத்துலேருந்து எல்லா பொருளையும் வாங்குறியா நீ? நான் அமெரிக்காவோட கன்சியூமர் கிடையாது. உண்மையாவா? அவங்க அவரோட மோசமா? சரி, நீ ஓகே தானே? ஆமா. நான் எதுக்கு கவலைப்படுறேன்னா, என்னை பத்தின கதைகள் ஓவர்சீஸ் முழுக்க பரவிட்டு இருக்கு. முதல் தடவை யூரோப். எங்க அம்மாவும் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. என்னால போக முடியாது. அதனால அவங்கள பத்திரமா இருக்க சொன்னேன். ஓரளவுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுல. உன் ஃபேமிலியை பத்தி சொல்லு. என்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. காலினோட அம்மா அவனுக்கு 5 வயசு இருக்கும்போதே அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க எப்பயாச்சும் கால் பண்ணுவாங்க, பர்த்டேக்கோ இல்லை கிறிஸ்மஸ்க்கோ. நாங்கள் கண்டுக்கிறது இல்லைண்ணா. நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் இருக்கிறதுனால நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன். கோலின், அதனாலதான் நீங்க அந்த ஃபீல்டுல 15 வருஷம் இல்லாம இருக்கீங்க. குழந்தைங்க கிண்டர் கார்டன்ல இருக்கும்போது அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனா இப்ப நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களே. ஆமா, இருக்கேன். ஓகே, ஆல்ரைட். இதை பாரு. அடுத்தது இதுதானே? எல்லாரும் இங்க வந்து பாருங்க. இது லீப்ரா. பெரிய ஆளா வரப்போதா? இல்ல, வேற வேற ஜோடியாக் சைனுக்கும் ஒரு சம்பவம் நடக்கும். ஒன்றுத்துக்கும் தனித்தனியா. இந்த எல்லா சைனுமே ஒரு எலிமெண்டோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஸ்கார்பியோ வந்து வாட்டர் சைன், சுனாமி வரலாம். இதுல ஃபயர் சைனும் இருக்கு. இதுல ஏதோ அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். நெல்லுங்க, லியோ வந்து ஃபயர் சைன் தானே, அதனால எரி நட்சத்திரம் வந்து விழும். லிப்ரானா ஏர். சரியா சொன்னேன். அப்படின்னா புயல் வர வாய்ப்பு இருக்கு, அப்படிதானே? இல்ல, அந்த லைன் கிரவுண்டுக்கு பேரலா இருக்கு. பலமான காத்து. அது மேல ஒரு ஆர்ச்சும் இருக்கு பாரு. அப்ப மேகமா இருக்கும். எனக்கு இந்த சகதியில 2 கோடு இருக்கதான் தெரியுது. இருங்க, இது எப்படி சரி பண்றதுன்னு சொல்றேன். இதுல ஒரு கேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒரு ஸ்டோன் ஷீல்டு. அதுங்க வந்து நம்மளை காப்பாத்தும்னு நினைக்கிறேன். நான் இது இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். என்ன? ஈராக்ல. நான் அந்த பழங்காலத்து பொருட்களை என்னோட போன்ல கூட போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இது எல்லாமே அதுலயும் இருந்தது. இதுதான் நம்மள பெருவுக்கு கொண்டு வந்திருக்கு. இது ஒரு வகையான மிஷன். கல்லு, பியூரோ, ஜோடியாக் டிசாஸ்டர்ஸ் இதுல எல்லாமே சம்பந்தப்பட்டிருக்கு. இது ஒண்ணுதான் நம்ம கிட்ட மிஸ் ஆகுது. வெயிட், இங்க பாதி டேப்லெட்ஸ் தான் இருக்கு, மிச்சத்தெல்லாம் காணுமே. பவுல்ஸ் ஆஃப் கேபிட்டல் எங்க இருக்கு? ஓகே, எதெல்லாம் விலை மதிப்பில்லாததா இருக்கோ அதெல்லாம் நாங்க ஏலத்துல விட்டு பணமாக்கிடுவோம். யார்கிட்ட கொடுத்தீங்க? அதோடைய டேட்டாபேஸ கம்ப்யூட்டர்ல பார்த்தா கிடைக்கும். ஆமா, ஆன்லைன் போனோம்னா நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும். வாங்க போலாம். என்ன கார்லியா?
உங்களுக்கு அது கேக்குதா? அது ஒரு கார். வாங்க வாங்க வாங்க. சத்தம் கேக்குது, வாங்க. ஸ்டாப். நிறுத்துங்க ப்ளீஸ். நிறுத்துங்க. Stop. இங்க பாருங்க. ஹலோ. ஸ்டாப் ப்ளீஸ். ஹே, நீங்க எங்க வேலையை சுலபமாக்கிட்டீங்க. கல்ல கொடுங்க, உடனே கொடுங்க. இத பாருங்க, நாங்களும் உங்க டீம்ல தான் இருக்கோம். நாங்க உடனே ஆன்லைனுக்கு போகணும். ஒரு மிஸ்ஸிங் பீஸை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் டெய்லர், நீ உதவுனா தான் இதை தடுத்து நிறுத்த முடியும். உங்களுக்கு புரியுதா டைலர்? வேணாம் நிறுத்து. அந்த கல்லை என்கிட்ட கொடு. டெய்லர், இது உண்மையிலே பைத்தியக்காரத்தனம். இத நீயே எடுத்துக்க. ஆனா எங்களையும் உன் கூட கூட்டிட்டு போ, சரியா? நாங்க வுட்வர்ட் கிட்ட பேசணும். நீங்களும் வரீங்களா? என்னோட ட்ரக்ல வரலாம். வாங்க, நாம போகலாம். அட்லீஸ்ட் எங்களை உடனே உட்வாட கூப்பிடுங்க. அவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்ககிட்ட இருந்த கல்லை வாங்கிட்டியா? மிஷன் முடிஞ்சிருச்சு. டெய்லர், கல் உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமா, என்கிட்ட தான் இருக்கு. நாம பேசின மாதிரி கேனிஸ்டரை வச்சிருக்கேன். கேனிஸ்டரா? டெய்லர், மறுபடியும் சொல்லு. நீ கேனிஸ்டர் வச்சிருக்கியா? டெய்லர், முதல்ல பேசு என்கிட்ட. நீ எங்கேயாவது உள்ள மாட்டிட்டு இருக்கியா என்ன? டெய்லர், பெரி, இன்னும் கொஞ்சம் மேல போ. அவங்க போயிட்டாங்கல்ல. டெய்லர், அது அந்த கல்லுன்னு நினைக்கிறேன். டெய்லர், டெய்லர். என்ன? இப்படி திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே. கடவுளே, என்ன நடந்தது? அத கேனிஸ்டர்ல இருந்து வெளியில எடுத்திருப்பாரு. வேணாம் ஒரு நிமிஷம். அதை தொடாத. அந்த கேனிஸ்டர் எங்க நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இங்கதான் எங்க இருக்கோம். கமான். இரு, நான் பாக்குறேன். இங்க டெஸ்ட் பண்ண மாதிரி இடமே நாசமா போயிருக்கு. பியூரோக்குள்ள இருக்கிற ஸ்டோன் ஒண்ணுக்கு ஒண்ணு ரியாக்ட் பண்ணும். பியூரோவை மூடின உடனே இந்த மாதிரி ரியாக்ட் ஆயிருக்கும். நாம உடனே கேனிஸ்டர் தேடி கண்டுபிடிக்கணும். எனக்கு கிடைச்சிருச்சு. பாத்து பொறுமையா. கமான், வாங்க நம்ம உடனே போலாம். வாங்க போய்கிட்டே இருக்கலாம். அவங்கள காணும் சார். எது அந்த கல்லை ரியாக்ட் பண்ண வச்சது? நீங்க போன தடவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்களே. பவர் டவுன் ஆனவுடனே டெஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அந்த ஸ்டோன் எங்க போச்சுன்னு தெரியல. அவங்க ஒருவேளை கேனிஸ்டரை திறந்திருக்கணும்.
லெட்டால மூடி இருக்கிற வரைக்கும் தான் அது பாதுகாப்பா இருக்கும். அதனாலதான் அந்த லெட் சுரங்கத்துல அதை புதைச்சு வச்சிருந்தாங்க. அது என்னது? இங்க இருந்து போலாம், வாங்க சீக்கிரம். சீக்கிரம். என்னது அது? கொஞ்சம் இரு. அங்க பாரு. அது என்னது அது? போ போ, இப்படி போ, இப்படி போ. திருப்பி திருப்பி திருப்பி. ஒரு வழியா கடந்து வந்தாச்சு. அங்க பாரு எப்படி வருதுன்னு. இங்க பாருங்க, அங்க பாருங்க. இங்க வாங்க. வாங்க வாங்க, come on, come on, சீக்கிரம் வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். Yes. என்னோட பேர் மார்ட்டி. உள்ள கொஞ்ச நேரத்துக்கு இருந்துட்டு போங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஒரு பங்கர் அதை வச்சுட்டு ஷேர் பண்ணனா அதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஓகே, கம் ஆன். படியா இருக்கும்போது பார்த்து இறங்குங்க, கீழே விழுந்துட போறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இருட்டா இருக்கு, எல்லாரும் இந்த பார்த்து இடம் மெதுவா. எப்படி இருக்குன்னு கேக்குதா உங்களுக்கு? சரியா? பார்த்து பார்த்து பொறுமையா வாங்க. என்னோட மாளிகைக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்க. இது என்ன இடம்? இது தடை செய்யப்பட்ட மியூனிஷன் ஸ்டோரேஜ். சட்டத்தை மீறாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்படியா? கவர்மெண்டோடைய இடம் 20 வருஷத்துக்கு மேல யூஸ் ஆகாம இருந்துச்சுன்னா கடைசியில அது ஒரிஜினல் லேண்ட் ஓனருக்கே போய் சேர்ந்துடும். ஸோ இந்த கேஸ்ல அது எனக்கு வந்துருச்சு. ஓகே. இந்த இடம் தான் மிலிட்டரி கார்டனுடைய கடைசி சொத்து. இண்டிபெண்டன்ட் பவர் கிரிட் இருக்கு, ரீசைக்கிள்டு தண்ணி இருக்கு, 2 வருஷத்துக்கு தேவையான உணவும் நிறைய பேஸும் இருக்கு. சிலர் இதை மறைஞ்சு வாழ்றதா சொல்லுவாங்க, ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். சோ இங்க உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் முதல் முறையா இங்க வந்திருக்கேன். நானும் கூட தான். இது எதுக்கு கட்டினீங்க? நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா? YTK பிரச்சனைனால நமக்கு லக்கியா இருக்கா? அப்புறம் 911. ஆனா 3வது உலக போராலையும் கடவுள் நம்பிக்கை இல்லாததாலையும் தான் இது இங்க நடந்திருக்க. அதுக்கு தான் இந்த இடமும் கட்டப்பட்டிருக்க. மாட்டி, தி ஆன்டிகிரிஸ்ட்? அப்படி எதுவும் இல்லை. நீ தேவையில்லாம பேசாத, பழச எதுவும் கொண்டு வர முயற்சி பண்ணாத. மாயான்ஸ், அதுதான் விஷயம். 2012 இல்ல 2014. எந்த நாளா இருந்தா என்ன? சரி மார்ட்டி, நீ எவ்வளவு நாளா இங்க இருக்க? ஓ, அதுவா?
இதான் நான் இங்க இருக்கிறதுக்கான ப்ரூஃப். இப்போ அதுக்கு யார் தயாரா இருக்கீங்க? மார்ட்டி ஃப்ரீக்கிங் ஃபிட்ஜெரால்ட். அது நான் தான். எனக்கு உண்மையிலேயே தெரியாது நம்ம எப்படியாவது நிலால போய் கால்லாம் வைப்போமா அப்படின்னு, இல்லைனா ரெப்டைல்ஸை ராயல் ஃபேமிலியில வைப்போமா அப்படின்னு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனர்கி மார்ச் மாசம் வராங்கன்னு ஹேஷ்டேக் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் இங்க உண்மை. என்ன ஹேஷ்டேக் நிபிரு. அந்த பீரோவை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் இன்டர்நெட் மூலமா தான். பிளானட் கிடையாது. இது வேலை செய்யுமா? வேலை செய்யுமே. எல்லாமே வேலை செய்யும். சோலார் பவர் இருக்கு, சேட்டலைட் மூலியமா இன்டர்நெட்டும் வருது. சோ எந்த ஒயரும் கிடையாது. இதுல அதனால நெட் நீங்க ஒர்க் ஆகுமா? இது பிகாசோ, ஃப்ரீமேசன். நான் இதை யூஸ் பண்ணிக்கவா? மாஸ்க் போட்டிருக்க? இது எல்லாமே இப்போ எடுத்ததா? ஆமா, எல்லாம் ரீசெண்டா வந்தது. இது இப்பதான் ஷூட் பண்ண 2 வாரத்துக்கு முன்னாடி. அது ஈஸ்டர்ன் யூரோப்ல 6 நாளைக்கு முன்னாடி ஷூட் பண்ணது. இது 4 நாளைக்கு முன்னாடி ஷூட் பண்ணது. இது நேத்து ஷூட் பண்ணது. ஆமா. அட கடவுளே. அப்ப நான் லிப்ராக்கு அப்புறம் கேப்ரிகான், இன்னும் 7 சயின்ஸ் மிச்சம் இருக்கு. ஆனா இதை பார்த்தா அப்போ இந்த வாரம் இது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நியூஸ்ல என்னன்னா இயற்கை பேரழிவுன்னு சொல்றாங்க. சோ அந்த பியூரோ தோண்டின பிறகுதான் பேரழிவு ஆரம்பிச்சிருக்கு. அந்த குகையில இருக்கிற ஓவியத்துல ஸ்கார்பியோ நம்ம பக்கம் திரும்பி இருந்தது. நம்ம கண்ணு முன்னாடியே திரும்பிச்சு. அந்த பேரழிவெல்லாம் இப்ப ஆரம்பிக்க போகுது. மாட்டி, நீ உண்மையிலே ஜீனியஸ். நான் இது ரொம்ப வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கேன். நம்ம திரும்பியும் இருண்ட உலகத்துக்கு போக போறோம். கிரகங்கள் துண்டு துண்டா உடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இது சவப்பெட்டியில ஆணி அடிக்கிற மாதிரி. எனக்கு அந்த கல்லு வேணும். நம்ம போலாம். Taurus, Aquarius, Pisces, Virgo, Gemini, Capricorn, Leo, Scorpio, Aries. இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. தேங்க்ஸ் மார்ட்டி, நம்ம லிப்ராவை காப்பாத்திட்டோம். ஆனா இங்க மொத்தம் 10 இருக்கு. அதுல 7 அழிஞ்சு போச்சு. இப்போ கேன்சரும் சக்கட்டேரியஸும் தான் இருக்கு. கேன்சரும் சக்கட்டேரியஸும் சரிதான். மொத்த ஜோடியாக் சைனும் அழிஞ்சிடுச்சுன்னா அப்ப என்ன நடக்கும்? இருண்ட காலத்துக்கு போயிடுவோம். இது பாருங்க, இது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து உட்காந்து யோசிச்சு இதுக்காக ஒரு முடிவு எடுக்கணும். மாட்டி சொல்றதுல அர்த்தம் இருக்கு. நீ சொல்றதுலயும் தான். சைக்ளோன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. ஆமா, கேன்சர் நீராவி சைன், சூறாவளி வர வாய்ப்பு இருக்கு. நாம லேண்ட்ல ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். புரிஞ்சுது. டேப்லெட்ஸ்லாம் டேவன் போர்ட்ல வித்துக்கிட்டு இருக்காங்க. 90 கிலோமீட்டர்ஸ்ல தான். ஓ, அது ரொம்பவே தூரம் தான். உங்களுக்கு என்னோட கார் வேணுமா? என்னோட கசின் சாண்டல் இந்த காரை ஓட்டி பார்க்கணும்னு ட்ரை பண்ணா. ஆனா என்னுடைய ஆபரேஷன் ஒர்க்னால நான் இந்த காரை அவங்க கிட்ட தரல. மாத்தி, உன்னை உண்மையில கடவுள் தான் அனுப்பியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வண்டியில பெட்ரோல் இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. ஆனா உங்ககிட்ட ஃபுல் டேங்க் இருக்கா? பத்திரமா கிளம்புங்க. கண்டிப்பா. அதோட தேங்க்யூ. எதுக்காக? நான் சொன்ன எல்லாத்தையும் நம்பினதுக்கு. ஓ, வெல்கம். ஓகேங்க, இருந்து சீக்கிரம் கிளம்புங்க. போங்க சீக்கிரம். உலகத்தை காப்பாத்துங்க.
ரோட்ல இவ்வளவு ஸ்லோவா போறீங்க? கேன்சர் வந்து நீரை அடையாளப்படுத்தும், அதனால தண்ணியை விட்டு தள்ளி இருக்கணும், உயரமான இடத்துக்கு போகணும். அங்க பாரு. பா பா பாத்து, ஜாக்கிரதை. Hold on. பா பார்த்து போங்க. பா Hey, okay, okay. வேகமா போங்க. Okay. Hold on, hold on. இருக்கு, இருக்கு. பா கொஞ்சம் சீக்கிரம். நினைக்கிறேன். இல்ல வாங்க வெளியே போலாம். கார் மாட்டி இருக்கு. உன்னால பண்ணு. பா சீக்கிரம் பா. பா Come on. சரி சரி சரி, எல்லாரும் இறங்குங்க. வாங்க, இறங்குங்க, வெளியே சீக்கிரம் போலாம். சீக்கிரம் இறங்குங்க. வந்துரு போயிடலாம். சீக்கிரம் இறங்கி காரை விட்டு இறங்கு. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. பிடிங்க. கேத்ரின் எங்க போற? இதையாவது பிடிச்சுக்கோ. கேத்ரின், இது புடி. No. கேத்ரின், கையை பிடிச்சுக்கோ. சொன்னா கேளு, வா. ஏய், பாத்து. எங்க போற? என் கையை விடாத. கேத்ரின், என் கையை விடாத, சொன்னா கேளு. கேத்ரின், no, கேத்ரின். சரி, லாகிங் பண்ணி தொடர்ந்து பயன்படுத்த ஆக்சஸ் பண்ண உதவுங்க. அக்சஸ்னா என்ன புரியல? ஃபைல பார்க்கறதுக்கான அனுமதி. ஃபைல் கிடைச்ச உடனே அடுத்த அட்ரஸுக்கு அனுப்பி வைக்கணும். கப்பலுக்கு அனுப்பணும். உண்மையான ட்ராக் கிரியேட் பண்ணுங்க. நம்ம போய் ஆகணும். சீக்கிரம் போ. நான் அந்த வாட்டர் சைன் நினைக்கிறேன். அது வாட்டர் சைன் தான். ஆனா அது வானத்துல இருந்தே வந்துச்சு. இல்ல ஆனா அதுக்கப்புறம் அது தண்ணிக்குள்ள இருந்தா வந்துச்சு. இந்த எலிமெண்ட்ஸ் ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு மாறும் நமக்கு எப்படி தெரியும்? அது ஒரு வாட்டர் சைன். சகிட்டேரியஸ் எப்படி தீயோட சைனோ அது மாதிரி. சாஜிட்டேரியஸ் அது என்றது ஒண்ணும் அப்படி arrow. கிடையாது. புரியுதா கொஞ்சம் உனக்கு? நிறுத்துறீங்களா? கொஞ்சம் நிறுத்துங்க, நிறுத்துங்க. நான் உங்களுக்கு உதவி செய்ய முயற்சி பண்றேன். எனக்கு நல்லா புரியுது. இப்ப கேத்ரினும் இல்ல. நீங்க என்ன தப்பு சொல்லாதீங்க. ஏய், அமைதியா இரு. கொஞ்சம் கொஞ்ச அமைதியா நேரம் வாங்க. அமைதியா வாங்க. உங்களால கேத்ரின் சாகல. அது ஒரு பேர். அது எனக்கு நல்லா தெரியும். என்னால உன்னை காப்பாற்ற முடியாது. இந்த இடம் தான் அது. நம்ம இங்க வந்துட்டோம். சி இன்ஜினியரிங்கா? நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது உண்மைதானா? இந்த இடத்துக்கு தான் ஹாரியும் வந்திருக்கான். ஹாரிஸோட உதவி கேட்போம். இங்கதான். கைய கூட. யா, தேங்க் யூ.
இந்த இன்ஜினியரிங்லே பயோமெட்ரிக் சிஸ்டம் இந்த உலகத்துல இங்க தான் அட்வான்ஸ்டா இருக்கு. நீயும் உள்ளவா? ஹலோ, ஹலோ, அது என்ன சத்தம்? மேல இருந்து தான் அந்த சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க. ஹலோ மக்களா, நீங்க நீங்க இங்கதான் தங்கியிருக்கீங்களா? ஆமா, இங்கதான் இருக்க. குடிக்கிறேன். நான் முதல் முறையா இங்க வந்திருக்கேன். இவன் பேரு காலின், என்னோட பேரு நீல் ராயன், இது சோஃபி. நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் குடிக்கிறது இல்ல. இது 7-year-old சிங்கிள் மால்ட். இது செமைய போதை ஏத்தி விடும். நான் சொல்றேன்ல. சிகார். இல்ல 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 வேணாம், நாங்க அடிக்க மாட்டோம். தேங்க்யூ மிஸ்டர் ஸ்டாக். நீங்க பால் கிட்ட வாங்கின சுமேரியன் டேப்லெட்ஸை தேடி நாங்க இங்க வந்திருக்கோம். முதல்ல இந்த இடத்துல இருந்து வெளியே போங்க எல்லாரும். என்ன? அவ உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தா? உங்களால என்கிட்ட இருந்த ஒரு விஷயம் கூட வாங்க முடியாது. இல்ல இல்ல இல்ல, நாங்க வுட்வர்டுக்காக வேலை செய்யல. உண்மையாவா? ப்ளீஸ், நீங்க வாங்கின டேப்லெட்ஸ் எங்களுக்கு காமிங்க. அது முக்கியமானது. அப்பதான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். இது என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க உலகத்தை காப்பாற்றணும் சொல்றதுனாலதான் கொடுத்துருக்க. கொஞ்சம் தாமதமா வந்துட்டீங்க. இதுல என்ன இருக்கு? ஒரு செகண்ட். இந்த வேலைக்காக நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். உங்களுக்கு தெரியுமா, நான் முதல் தடவையா என்னுடைய பில்லியன் சம்பாதிச்சப்போ நான் ஆச்சரியப்பட்டேன். என்னால எதையும் செய்ய முடியும்னு நினைச்சிருந்தேன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்? டிஸ்கவரிஸோட, ப்ராமிசிங் அவென்யூஸோட இன்வென்ட் பண்ண. ஆனா வசதியான வாய்ப்புகள் எங்க இருக்குன்னா அது மற்றவங்க செய்ய முடியாததை நம்ம செஞ்சா மட்டும்தான். கிரியேட்டிவ் மைண்ட் இருந்தா சம்பாதிக்க முடியும். முடிவுன்னு ஒண்ணு கிடையாது. நீ என்னோட புக்கை படிச்சிருக்க. என்னோட புக் படிக்கிறது தான் உனக்கு ஹாபியா? நான் உங்க எல்லா புக்கையும் படிச்சிருக்கேன். என்கிட்ட இந்த மிஷின் இருக்க. இது ஒரு ஸ்கேல். நாம அதை உருவாக்க முடியாது. நம்ம அதை முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். இல்ல நம்ம கிட்ட மொத்த ஆர்மியோ இல்ல இன்ஜினியர்ஸே இருந்தாலும் இது பல வருஷங்கள் ஆகும். 18 மாசம் ஆயிடுச்சு. என்ன? இந்த மிஷினை உருவாக்குறதுக்கு எனக்கு 1.5 வருஷம் தான் ஆயிருக்க. என்ன சொல்றீங்க? நீங்க உருவாக்குனீங்களா? ஒரு நிமிஷம். என்ன 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 என்ன? நான் ஏகப்பட்ட நேரம் கொடுத்தா நான் இதை உருவாக்கியிருக்கேன். பாலிடைனமிக்கு நீங்க தான் காசு கொடுக்குறீங்களா? ஆனா அது எந்த மாற்றத்தையும் உருவாக்கல. இதுக்குன்னு இருக்க கல்லு இல்லாம எதையும் பண்ண முடியாத. ஆமா, நீ அதை கண்டுபிடிச்சிட்ட. முடிவென்றது எப்பயுமே கிடையாது.
வாங்க புடி வா போ சீக்கிரம் முன்னாடி போ வாங்க கதவு திற. புடிங்க இது இதை வச்சு ஏதாவது பண்ணுங்க. நீங்க தாக்கு பிடிப்பீங்களா? கீழே போய் வெளியே போற எல்லா பாதையும் அடைங்க. கதவை திறங்க. இங்க இருந்து வெளியே போக வேற ஏதாவது வழி இந்த இருக்கா? பக்கம் ஸ்டேர் கேஸ் இருக்கு, அது பார்க்கிங் லாட்டுக்கு போகும். சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுங்கப்பா. எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண வா வா. இல்ல என்னால இல்ல 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 எனக்கு முதல்ல யார் தொலைஞ்சு போயிருக்காங்க, யார் உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சாகணும். நீங்க இந்த மிஷின் இருக்க இடத்துக்கு போங்க. சீக்கிரமா இங்க இருந்து போயிடுங்க. வாங்க 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 போலாம். போங்க, இந்த பூமியை காப்பாத்துங்க. கண்டிப்பா. ஹலோ ஹாரி. கொஞ்சம் பொறுத்துக்கோ. முன்னாடி பார்த்து வண்டி ஓட்டு. அடிச்சிருங்க. எங்க அப்பா அடிப்பட்டதை நான் பார்த்ததே கிடையாது. இந்த மெஷின் எப்படி வேலை செய்யும்? அது ஒரு ஷீல்ட். ஷீல்டா? எதுக்காக? சாகிட்டேரியஸ்க்காகவா? ஆமா, அதுல டெக்ஸ்ட் பண்ணு. அது சூரியன்ல இருந்து வரும். அது சோலார் எரப்ஷன் சொல்லுவாங்க. எனக்கு அந்த கல்லு வேணும். உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், அத தெரிஞ்சுக்கோ. அது என்கிட்ட இல்ல. எனக்கு கொஞ்சம் ட்ரிங்க் வேணும் இப்போவே. ஒரு பையன் ஜோ. எனக்கு நல்லா தெரியும் உங்ககிட்ட இல்லைன்னு. எனக்கு தெரியும் நீல்கிட்ட தான் அது இருக்குன்னு. எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும். நீல் எங்க இருக்கான்னு தான். எனக்கு அதை பத்தி தெரியாத. அவங்க போயிட்டாங்க. இப்ப என்ன செய்ய போற நீ? அதை என்கிட்ட கொடு. இது என்னது? லிட்டில் பிரின்ஸ். எனக்கு தெரியும் அது ஒரு ப்ளூ பிரிண்ட்னு. இது என்னது? அது ப்ளூ பிரிண்ட் தானே? அவ அத அநேகமா வாங்கிடுவா. ஒரு பழங்காலத்து நாகரிகம். அவங்க கிட்ட எந்தவித நாலேஜும் இல்லாம அவங்க அதை பில்ட் பண்ணிருக்காங்க. நீ செஞ்சது எங்க? அந்த 10,000 வருஷத்துக்கான பழைய வெப்பன், அந்த கல்லால பவர் ஏத்தி வச்சிருந்தல, நீ நீல அனுப்பி அதை ஆன் பண்ண வச்சிருக்க. நீ என்ன கேட்கணும் தெரியுமா? அவங்க அந்த மெட்டீரியல்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ண போறாங்கன்னு. அவங்களுக்கு அந்த கல்லோட சக்தியை பத்தி எப்படி தெரிய வந்துச்சு? அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒரு லேட் டெபாசிட்ட அவங்களால எப்படி உருவாக்க முடிஞ்சது? அப்புறம் எப்படி அந்த லட்டு டெபாசிட்டா? ஹரி ஹரி, அது என்ன டெபாசிட்? அது உங்களுக்கு கேக்குதா? நம்மள துரத்தி வருது வுட்வர்ட் தான். சீக்கிரமா போ. அவங்கள பிடிக்கணும், அவங்கள பிடிக்கணும். சீக்கிரம் அவங்கள சேஸ் பண்ண விடாத. போலேன், பார்த்து ஜாக்கிரதை. சீக்கிரம் போ.
சீக்கிரம் வேகமா போ. அவங்க துரத்திட்டு வராங்க. சீக்கிரம் பிடிக்கணும், போ. ஹெலிகாப்டர் கீழே இறக்கு, கீழே இறக்கு. காலின், நம்ம சீக்கிரமா போகணும். அவங்கள சீக்கிரம் பிடி. அவங்க தப்பிச்சிடவே கூடாது, போ. கடவுளே, இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. காலின், ஜாக்கிரதை. அது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க போனாங்க? காணோம். எங்க போயிட்டாங்க? அவங்க எங்க போனாங்க? ஆளை காணாம எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க? நான் படிச்சது உண்மைதான். அட இது என்னோட முதல் கண்டுபிடிப்பு. இது ஹாலோகிராம்ஸ். அது என்னோட 3rd grade ஹோம்வொர்க்னு நினைக்கிறேன். அவங்க இந்த ரோட்ல தானே போனாங்க. எங்க போனாங்க? நல்லா பாரு, பாரு, நல்லா தேடு. வா, சீக்கிரம். ரொம்ப அருமையா கட்டியிருக்க. ஓகே, இதுதான் சொன்னியா? இதை எப்படி சரி பண்றது? ஓகே, இங்க எல்லாமே சீக்வன்ஸா தான் இருக்கும். எங்க ஓடுறீங்க? நான் உங்களை விட மாட்டேன். சரி, நீ இந்த மிஷினை பார்த்துக்கோ. நான் போய் கல் எடுத்துட்டு வரேன். இது எப்படி? பாருங்க, வேணாம், நம்ம செய்ய வேணாம். போன தடவை மாதிரி நம்ம ரொம்ப சீரியஸா பண்ணணும். முதல்ல டாரஸ் தான் ஃபர்ஸ்ட். சரி. அக்வேரியஸ். ஆமா, அதுதான். இது நல்ல வேலை செய்து. இப்ப நம்ம ஈஸியா பண்ணிடலாம். ஓகே, இப்போ அடுத்தது. பார்த்து ஜாக்கிரதை. யா, அடுத்து நம்ம ஜெமினி பண்ணலாம்.
கேப்ரிகான். கேப்ரிகான். அதுவே உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே ஓகே. அடுத்து அடுத்தது என்னன்னு எனக்கு ஞாபகம் வரலையே. அடுத்து ஸ்கார்பியோ. எஸ். இப்போ அடுத்தது இப்போ அடுத்தது அது ஜாக்கிரதை. அடுத்து சாஜிட்டேரியஸ். நம்ம பண்ணிட்டோம். நம்மளால முடியாதுன்னு நினைச்சியா? இங்க வைங்க, எடுத்துட்டு வந்து. போலாம் சீக்கிரம் போலாம். போ கோலின், சீக்கிரம் வாங்க. முன்னாடி போ. சீக்கிரம் வாங்க. போ சீக்கிரம் வாங்க, கமான். எல்லாம் சரியா தானே இருக்கு.
நம்ம சாதிச்சிட்டோம்.